Hi friends, welcome to Annam's Recipes. கோகுலாஷ்டமி vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்போவுமே கோகுலாஷ்டமி அன்றைக்கி இஸ்கானுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. பட் போக முடியாது, அன்றைக்கி வேலை இருக்கிறதுனால. இந்த தடவை இண்டிபெண்டன்ஸ் டே வந்ததுனால போய் பார்த்தோம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நுழையிற இடத்துலையே கிருஷ்ணரை பசுவும் கன்றோட சீரியல் செட்டில் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வெளியில் ஏறச்சியே ஃபோட்டோஸ் நாட் அலௌடுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தா அங்கே எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம்தான் சரி, என் பையனும் சொன்னான் பார்த்துக்க அங்கே ஃபோட்டோஸ் நாட் அலௌடுன்னு. பட் எல்லோரும் எடுக்கிறத பார்த்து அப்புறம் நாங்களுமே எடுத்தோம். கிருஷ்ணன் அவ்வளோ ராதையோடு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இங்கே பூரி ஜெகநாதரும் இருந்தாங்க. எல்லாமே அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகிறச்ச சாயந்தரம் அந்த சாயந்தர பூஜைகள் நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாமே உட்காந்து பார்த்தோம். அப்புறம் பஜனைகளும் நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கும் கோகுலாஷ்டமி இன்றைக்கும் நல்ல கோலாகலமாக இருக்கும். முடிஞ்சவங்க போய் பாருங்கள். ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பார்க்க முடிஞ்சுது. நல்லா உட்காந்து அந்த பஜனைகள் எல்லாம் கேட்டு சாமிக்கு அந்த பூஜை அவங்க மந்திரங்கள் எல்லாம் சொல்லி சாயந்தர பூஜை நடத்தினாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் ராதை, இந்த பக்கம் துளசி செடி, இந்த பக்கம் கலசத்தில் இளநீர் வச்சுருந்தாங்க. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து கீழே அவங்களே இந்த ஜென்மாஷ்டமிக்காக எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. நமக்கு தான் ரொம்ப பிடிக்குமே இந்த மாதிரி இருந்தால். அதனால் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பசுவும் கண்ணும்லாம் டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருந்தாங்க. பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எல்லாமே இருந்தது. அப்புறம் கிருஷ்ணன் சிலைகளும் நிறையா இருந்தது. கோமாதா சிலைகள் எல்லா மெட்டீரியல்லையும் இருந்தது. கல்லுலேருந்து பிராஸ்லேருந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த மாதிரி விதவிதமான மெட்டீரியல்ஸில் இருந்தது. அப்புறம் நிறைய துணி கடைகள் இருந்தது, பேக் இருந்தது. அப்புறம் கிருஷ்ணன் சிலைகள் கூட சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய கிருஷ்ணன் சிலைகளும் இருந்தது. பாருங்கள், இங்கே இருக்கிறதெல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது. வெண்ணெய் சாப்பிட்ற கிருஷ்ணன் இதெல்லாமே அந்த மாதிரி. அப்புறம் ஆலிலை கிருஷ்ணனும் இருக்குது. அப்புறம் ராதே கிருஷ்ணன் இருக்குது. இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்லையும் எல்லா விதமாகவும் இருந்தது. நமக்கு என்ன வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே பிராஸில் இருக்குது. பசுவும் கன்றும் எல்லாமே இருக்குது. அவங்களே இந்த ஜென்மாஷ்டமிக்காக அவங்க கீழே அண்டர் கிரவுண்ட்லேயே போட்டிருக்காங்க. நிறைய ஊதுபத்திலாம் கூட இருந்தது. அதெல்லாம் கூட வாங்கினோம். அங்கே எப்போவுமே ஊதுபத்திலாம் நல்லாயிருக்கும். அப்புறம் நெய்யெல்லாம் கூட இருந்தது. அப்புறம் நன்னாரி சர்பத் அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டங்கள்ஸும் இருந்துச்சு. இந்த கோகுலாஷ்டமிக்கு தான் இஸ்கானுக்கு போய் கிருஷ்ணரை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த சிலைகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடைசியில் வர்றச்ச பார்த்தேன். ஆனால் ரேட் இதெல்லாம் 1900 2000 அந்த மாதிரி இருந்தது. இதுவும் ஏதோ ரெசின்னோ என்னோ ஒரு மெட்டீரியல்னு சொன்னாங்க. ஆனால் இதுவும் விழுந்தால் உடையும் தான் போல். ஆனால் ரொம்ப அந்த திருத்தமாக அழகாக இருந்தது. அப்புறம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் பிரசாதமாக வெண்பொங்கல் கொடுத்தாங்க. அது சாப்பிட்றதெல்லாம் எடுக்கலை. அதை சாப்பிட்டுட்டு அப்படி வந்தோம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். நீங்கள் யார் யாரெல்லாம் கோகுலாஷ்டமிக்கு இஸ்கானுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வர்ற வழியில் ஈசிஆரில் ஒரு ஹோட்டலில் தட்டு இட்லி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.